Hi everyone, welcome to Easy English with Ambika YouTube channel. Guys, um, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் இருக்கு, ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கோர்சஸ் இருக்கு. டெலகிராம் சேனல்லே ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த இயர்ல இருந்து நம்ம எஸ்எஸ்சி அண்ட் பேங்க் எக்ஸாமில் இருக்கிற இங்கிலீஷில் காமன் டாபிக்ஸ் நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு நம்ம ஆப்பில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸ் இருக்குது. இதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷ் மட்டுமே லாஸ்ட் எம்டிஎஸில் அவுட் ஆஃப் 25க்கு 24 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த கோர்ஸ் நல்லா வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் வந்துடும், டெஸ்ட் சீரீஸ் வந்துடும், பிடிஎஃப் ஃபைல்ஸ் வந்துடும், 1000+ குவிஸஸ் வந்துடும், 1000+ குவிஸஸும் வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் பிடிஎஃப் ஃபைல்ஸில் ஆல் வெக்கப்ஸ் பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கும். பேசிக்ஸ் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? 1 இயர் வேலிடிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டென்ஸ் மட்டும் லேர்ன் பண்ணணும், எனக்கு பேசிக் ஓரளவு ஐடியா இருக்குமா, டென்ஸ் மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, டென்ஸ் வீடியோஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் டென்ஸ் மட்டுமே வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 12 டென்ஸ் ப்ளஸ் ஆக்ஸிலரி வெர்ப், மெயின் வெர்ப் இருக்குல்ல, ஹெல்பிங் வெர்ப் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டென்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கு இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கோடு சேர்த்து உங்களுக்கு ஓவராலாக 16 வீடியோஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் ஒரு 4 வீடியோஸ் இருக்கும். அண்ட் தென் டென்ஸில் வந்து 12 வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும், எஸ்எஸ்சி டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கோர்ஸுமே இருக்குது. நீங்கள் எந்த பேங்க் எக்ஸாம் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, எஸ்பிஐ, எல்ஐசி, நீங்கள் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களுக்கான பேங்கிங் இங்கிலீஷ் கோர்ஸ் நம்ம ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரம் தி A to Z சீரிஸ் எல்லாமே இருக்குது. பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ப்ரிலிமினரி லெவலும் இதிலேயே வந்துடும், மெயின்ஸ் லெவலும் இதிலேயே வந்துடும். ஓகே, நீங்கள் மெயின்ஸுக்கு தனியாக வாங்கணும்னு இல்லை, இதிலேயே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் உண்டு. டெஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டும் இதில் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? எல்லாமே வந்து ஆஃபரில் தான் இருக்குது, நம்ம ஆப்பில் இருக்குது. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இது வந்து காண்டாக்ட் நம்பர். கைஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்ஸ் அப்படின்றதுல இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நிறைய பேருக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெரியாமல் இருக்குது அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக அதை படிக்கணும் அப்படின்னு. இதை லேர்ன் பண்ணுறது ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் லேர்ன் பண்ணணும், அப்போ தான் வந்து பேசிக் ஸ்ட்ராங் பண்ண முடியும் அப்படின்றதுலாம் ஓகே. இது எந்த ஆர்டரில் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற கான்செப்டே இருக்குது. நீங்கள் ரேண்டமாக ஒரு டாபிக் எடுத்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. ஓகேவா? உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி, அந்த ஆர்டர் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த சிஸ்டமேட்டிக் ஆர்டரில் அந்த டாபிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா தான் அது வந்து புரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நவுன், செகண்ட் வந்து ப்ரினவுன், தேர்ட் வந்து ஆட்ஜெக்டிவ், ஃபோர்த் வந்து வேர்ப், ஃபிஃப்த்து வந்து ஆட்வர்ப், சிக்ஸ்த் வந்து ப்ரெப்போசிஷன், 7th வந்து கன்ஜங்ஷன், 8 வந்து ஆர்டிகல்ஸ். ஓகேவா? இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டென்ஸுக்கு போகணும். டென்ஸுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன, டென்ஸு நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டாபிக் பார்த்துருக்கணும் அப்படின்னா ஆக்ஸிலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப். ஓகேவா? இந்த ஆர்டரில் தான் நம்ம ஆப்லேயுமே கோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆர்டரில் படிக்கணுமோ அதே ஆர்டரில் தான் 1 2 3 4 5 இந்த ஆர்டரில் உங்களுக்கு அந்த நவுன் ஃபோல்டருக்குள்ளே நிறைய வீடியோஸ் இருக்கும், ப்ரினவுன் ஃபோல்டருக்குள்ளே வீடியோஸ், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியே ஆர்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ டென்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்ஸிலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஆர்டரில் தான் இந்த பேசிக்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ண போகிறோம். பட் ஆனால் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும், டீட்டெயில்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இங்கே வந்து நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஐடியாஸ் இப்படிலாம் இருக்குது, இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து நவுன் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள், நவுன் தானே இருக்குது, இந்த நவுன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நவுன் அப்படின்றது என்ன?
நவுன் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சிருப்போம் ஆக்சுவலி? நிறைய பேர் வந்து படிச்சிருப்போம். ஆனா வந்து கிளியரா தெரிஞ்சிருக்காது. சில பேர் வந்து டெஃபினேஷன் மேபி தப்பா கூட படிச்சிருக்கலாம். இல்ல நம்ம எக்ஸாக்ட்டா இதுதான் அப்படின்னு தெரியாம கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நவுன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, a noun is the a noun is a noun is a name of a person, place, thing, idea, quality. நம்ம ஸ்கூல்ல என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, இந்த ஐடியாவும் குவாலிட்டியும் படிச்சிருக்க மாட்டோம். இதுக்கு பதிலா என்ன படிச்சிருப்போம்னா, பேர்ட்ஸ், அனிமல்ஸ் இப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? A noun is a name of a person, place, thing, idea, சாரி birds and animals. இப்படி நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? நெறைய பேர் இப்படிதான் படிச்சிருப்போம். நானுமே இப்படிதான் படிச்சேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது. இதுவும் இதுல தான் அடங்கும். ஐடியா, குவாலிட்டியும் நவுன்ல தான் அடங்கும். அப்ப இந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எதுல சேரும் அப்படின்னா, இது வந்து பெர்சன்ல வந்துரும். பெர்சன்ல வந்துரும் இது. இப்போ பெர்சன்ல வந்துரும் அப்படின்னா, இது எப்படி நம்ம ஒரு லிவிங் பீயிங்கா நம்ம எப்படி கன்சிடர் ஆகுறோமோ, அதுவும் அது மாரி லிவிங் பீயிங் தானே. ஸோ அதுவுமே வந்து பெர்சன்ல கன்சிடர் ஆயிடும். ஓகேவா? ஸோ a noun is a name of a person, place, thing, idea, quality. ஐடியா, குவாலிட்டியுமே நவுன்ல தான் வரும். ஓகேவா? ஓகே. இப்ப நவுன் அப்படின்றது என்ன தெரிஞ்சிச்சு? நேமிங். நவுன் அப்படின்றது என்ன? நேமிங் வேர்ட். நேமிங் வேர்ட் அப்படின்னா என்ன? பெயரிட்டு சொல்றது. அதுக்குன்னு ஒரு நேம் ஸ்பெசிஃபிக்கா அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் வச்சு நம்ம அத மீன் பண்ற அந்த வேர்ட்ஸ், அந்த திங், அந்த பெர்சன், அந்த அனிமல் இது எல்லாமே என்ன அப்படின்னா நவுன் தான். ஓகேவா? ஸோ பாருங்க, நேம் ஆஃப் அ பெர்சன். பெர்சன் நவுன்ல தான் வருவாங்க. பிளேஸ், திங், ஐடியா, குவாலிட்டி, அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எல்லாமே நவுன்ல தான் வரும். ஓகேவா? ஸோ நேம் ஆஃப் அ பெர்சன். பெர்சன் அப்படின்றதுல யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா, எல்லாருமே பெர்சன் தான். நீங்க பெர்சன், நான் பெர்சன், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே எதுல வருவாங்க அப்படின்னா, பெர்சன்ல தான் வருவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஆக்குபேஷன் வைஸ் இப்போ வந்து இப்போ டீச்சர், டாக்டர் இருக்கிறாங்க. அவங்க டாக்டர், ஃபார்மர், பைலட் இந்த மாதிரி ஆக்குபேஷன் வைஸ் அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு மீன் பண்றோம் இல்லையா? அதுவும் எதுல தான் வரும் அப்படின்னா, பெர்சன்ல தான் வரும். ஓகேவா? ஸோ பேரிட்டு சொல்லும்போது யார் பாருங்க, அனிதா. அந்த நேம் அந்த கேர்ளுக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த நேம் சொல்லி கூப்பிடும்போது அந்த கேர்ள் தான் திரும்பி பார்ப்பா. ஓகேவா? அந்த நேமிங் வேர்ட் அதுதான் வந்து என்ன? நேமிங் வேர்ட். ஸோ அதுதான் வந்து என்ன? நவுன். அனிதா, ஃபாதர், ஸ்டூடெண்ட், ஃபார்மர், மதர், மினிஸ்டர் இது எல்லாமே என்னன்னா நேம் ஆஃப் அ பர்சன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க பிளேசஸ். என்னென்ன பிளேசஸ் இருக்கு பாருங்க. மாஸ்க், சர்ச். நம்ம பிளேஸ் ஒரு லொக்கேஷனுக்கு எங்க போனாலுமே ஒரு பிளேஸை நீங்க கன்சிடர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து எதுல வரும்? நவுன்ல தான் வரும். ஓகேவா? மாஸ்க், சர்ச், லைப்ரரி, ஹாஸ்பிட்டல், மியூசியம், பீச், டேம், ஹில். ஓகேவா? எல்லாமே எதுல வரும்? டெம்பிள் எல்லாமே பிளேஸ்ல தான் வரும். ஓகேவா? ஒரு பிளேஸ்க்கு நீங்க போறீங்க, ஒரு ஸ்பாட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னாலே அது எல்லாமே எதுல வரும்? பிளேஸ்ல வரும். அந்த பிளேசஸ் எதுல வரும்? இது எல்லாமே நவுன்ல வந்துரும். நெக்ஸ்ட் திங் பாருங்க. திங் வந்து இட்ஸ் நான் லிவிங் திங். ஓகேவா? நீங்க திங் ஒரு 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 பொருள் நீங்க இருக்கீங்க. ஓகேவா? ஒரு ரூம்ல இருக்கீங்க. உங்கள சுத்தி என்னலாம் இருக்குதோ, என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதோ, அது எல்லாமே எதுல வரும்? திங்ல தான் வரும். பாத்தீங்கன்னா, வால் கிளாக், சிசர்ஸ், பேட், பால், பென், பென் டிரைவ் இது எல்லாமே வந்துரும். ஓகேவா? கைஸ் இந்த பேசிக்ஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேங்க் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நீங்க எந்த எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னாலும், இங்கிலீஷ் உங்களுக்கு அதுல இருக்கு அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு அங்க சப்போர்ட்டிவா இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு டெய்லியுமே ஒரு ஒரு டாபிக் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நவுன் முடிச்சுட்டு நவுனோட எரர் ஸ்பாட்டிங். நவுன்ல இருந்து எக்ஸாம்ல இதுவரைக்கும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு எரர் ஸ்பாட்டிங்ல நவுன்ல இருந்து கேட்டா எப்படி கேட்க முடியும்? இதெல்லாம் உங்களுக்கு அதுல வரும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம நவுன் பார்க்குறோமா, நாளைக்கு இதோட எரர் டிடெக்ஷன் பார்ப்பீங்க. அதே மாரி நெக்ஸ்ட் ப்ரினவுன். ப்ரினவுனுக்கு அப்புறம் ப்ரினவுன் எரர் டிடெக்ஷன். இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ நீங்க பேசிக்ஸ லேர்ன் பண்ணிட்டு அத நீங்க அங்க அப்ளை பண்ணும்போது, ஓகே இப்படிலாம் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நேம் ஆஃப்
அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்னாலே நமக்கே தெரியும் இல்லையா? என்னென்ன இருக்கு? அனிமல்ஸ், பேர்ட்ஸ்னாலே ஈஸியா சொல்லிட முடியும். என்னென்ன பாருங்க? கேட், கவ், பிசான், டாங்கி, பஃபலோ, ஆஸ்ட்ரிச், ஈகிள். பிசான் அப்படின்ட்டு காட்டு மாடு நீங்க பார்த்துருக்கீங்களா? ஜைஜாண்டிக்கா இருக்கலாம், ரொம்ப பெருசா. மாடு ரொம்ப பெருசா, நல்லா நல்ல ப்ரௌனா, அப்படியே பெரிய பெரிய கொம்பு வச்சுட்டு, நல்லா பெரிய வயிறு வச்சுட்டு இருக்கும்ல. நீங்க நீங்க வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னா அது பார்க்கலாம். பிசான் அப்படின்னு. ஓகேவா? கேட் கவுல நீங்க பார்த்துருப்பீங்க. டாங்கி, பஃபலோ, ஆஸ்ட்ரிச், ஈகிள். ஆஸ்ட்ரிச், ஈகிள் வந்து பேர்ட்ஸ்ல வந்துரும். இது எல்லாமே அனிமல்ஸ்ல வந்துரும். ஓகேவா? நீங்க அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்ன்னு எதெல்லாம் கன்சிடர் பண்றீங்களோ அதுவும் எதுல வரும்? நவுன்ல தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நேம் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் குவாலிட்டிஸ். ஐடியாஸ் அண்ட் குவாலிட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுதான் சிலருக்கு புதுசா இருக்கும். மேபி ஒரு சிலர் படிச்சிருக்கலாம். அப்புறம் கூட லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ ஐடியாஸ், குவாலிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐடியாஸ் அப்படின்றது உங்க எண்ணத்தால, உங்க மனசால உங்களுக்கு என்னலாம் வந்து வெளிப்படுதோ, லவ், பெயின், லவ், ட்ரீம், ஓகேவா? இல் ஹலுசினேஷன், கான்ஃபிடன்ஸ், டிட்டர்மினேஷன், வில் பவர். பார்த்தீங்கன்னா டிட்டர்மினேஷன், டிட்டர்மினேஷன், வில் பவர், ஓகேவா? கான்ஃபிடன்ஸ். இது எல்லாமே நம்ம மைண்ட்ல இருந்து ஐடியாஸ். இது எல்லாமே உங்களுக்கு அது அந்த ஃபீல். ஐடியாஸ் வந்து என்னன்னா, இதை நீங்க பார்க்க முடியாது. ஒன்லி யூ கேன் ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னா ஐடியாஸ். குவாலிட்டி அப்படின்றதும் நம்ம மைண்ட்ல இருந்து வரக்கூடியது தான். அது ஒரு குவாலிட்டியா இருக்கும். பாருங்க, மெச்சூரிட்டி, மெச்சூர்டா இருக்கிறாங்க அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் குவாலிட்டி. ஓகே, மெச்சூரிட்டி, லாயல்ட்டி, வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன குவாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, லீடர்ஷிப். இட்ஸ் அ குவாலிட்டி. லீடர்ஷிப், ஹானஸ்டி, நேர்மையா இருக்காங்கல்ல, ஹானஸ்டி, ஜெனரசிட்டி, பெருந்தன்மையா இருக்கிறது, ஜெனரசிட்டி. ஓகேவா? கம்பேஷன், கம்பேஷனா இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, அந்த குவாலிட்டி மேபி குட்டாவும் இருக்கலாம், பேடாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா குவாலிட்டியில வரும். ஸோ ஐடியாஸ் அண்ட் குவாலிட்டிஸ்னா புரியுதா? இது எல்லாமே உங்க மைண்ட்ல இருந்து வரக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நவுன்ல என்னன்னு தெரிஞ்சிருச்சா? நவுன் அப்படின்றது இட்ஸ் நேமிங் வேர்ட், பர்சன், பிளேஸ், திங், ஐடியா, குவாலிட்டி. ஓகேவா? இதுல ஒவ்வொன்றுமே பர்சனுக்கு கீழே இவங்களாம் வருவாங்க. பிளேசஸ், திங்ஸ், ஐடியா, குவாலிட்டி. இந்த அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வந்து இதுலயே தான் வந்துரும். இது வந்து இதுலயே வந்துரும். ஓகேவா? இதுலயே வந்துரும். நான் தனியா வச்சிருக்கேன். ஐடியா ஆர் குவாலிட்டி ரெண்டுமே சேர்ந்து இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் டெஃபினேஷன். நீங்க ஒரு பாசிட்டிவ் ஸ்பீச் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்ப நவுன்னா அதோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்ல தெரியணும். இதுனா இதுதான். இது வந்து இப்படி வரும். இதுக்கு கீழே இந்த டைப்ஸ்லாம் இருக்கு. இது வந்து ஒரு சென்டென்ஸ்ல இந்த இடத்துல வரும். இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வரணும். ஓகேவா? நவுன் அப்படின்னா என்னன்னு டக்குனு சொல்லணும். நவுன் இஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங், ஐடியா, குவாலிட்டி அப்படின்னு சொல்ல தெரியணும். குவாலிட்டில ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா, அதையும் சொல்ல தெரியணும். ஐடியால ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா அப்படின்னு சொல்ல தெரியணும். ஐடியானா என்ன? எப்படி இருக்கும்னா, இட்ஸ் a ஃபீல். இட்ஸ் a ஃபீல். We can't see it. Only we can feel it. உங்களால பார்க்க முடியாது. இந்த ஃபீல் எல்லாம் பார்க்க முடியாது. கான்ஃபிடன்ஸ பார்க்க முடியுமா? இத ஃபீல் தான் பண்ண முடியும். ஹானஸ்டிய ஹானஸ்ட்டா இருந்தாரு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அத வந்து ஃபீல். அந்த ஹானஸ்டி, ஜெனரசிட்டி இது எல்லாமே வந்துட்டு என்ன? ஃபீல். ஓகேவா? ஸோ நவுன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பேசிக். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுண்டபிள் வெர்சஸ் அன்கவுண்டபிள் நோன். இப்ப நம்ம ஜென்ரலா பார்த்துட்டோம். இதுல எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியும், எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. இப்ப பார்த்தீங்கன்னா, கேட்ட கவுண்ட் பண்ண முடியும்.
லவ் பெயின் எல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா? எனக்கு 2 பெயின் இருந்துச்சு, எனக்கு 5 பெயின் இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன்ல என்னென்ன இருக்கு பாருங்க. கவுண்டபிள் நவுன், கவுண்டபிள் பார்த்தீங்கன்னா பென், அஃப்கோர்ஸ் வி கேன் கவுண்ட் இட். ஓகேவா? பென், பென்சில், எரேசர், மார்க்கர், டாய்ஸ், சாக்லேட்ஸ், எக்ஸ். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே என்ன முடியும். 10 pens, 5 pencil, 2 erasers, 5 markers, toys, 10 toys, 10 chocolates, 2 eggs. இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அதுவே அன்கவுண்டபிள் நவுன் பாருங்க. அன்கவுண்டபிள் நவுன் வந்து இப்போ வந்து லிக்விடா இருந்துச்சுன்னா எண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ பவுடரா இருந்துச்சுன்னா எண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி ஐடியாஸ் அண்ட் குவாலிட்டியா இருந்தாலும் கவுண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பாருங்க, மில்க், மில்க் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ண முடியாது. பர்ஃப்யூம், ரெயின், இன்னைக்கு வந்து 50 டிராப்ஸ் ஆஃப் ரெயின் பேஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரெயின் எவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு அது பெய்யுது, எவ்வளோ பெய்யுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஓகேவா? அயன், இது இந்த இந்த மெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, மெட்டல்ஸ் எல்லா மெட்டல்ஸுமே நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. மெர்க்குரி, ஃபேஸ் பவுடர், பவுடர்னு வரக்கூடிய எல்லாமே we can't count it. It's uncountable noun. Jam, jam. ஓகேவா? these are all what? Uncountable noun. ஏன் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவுண்டபிள் எது, அன்கவுண்டபிள் எது. அன்கவுண்டபிள் நவுனை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கெல்லாம் வந்து அப்போ என்ன வரும் அப்படின்னா, ப்ளூரல்ல வராது. அன்கவுண்டபிள் நவுனை நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, சிங்குலர் நவுனை தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். பட் கவுண்டபிள் நவுனை வந்து சிங்குலராகவும் கன்சிடர் பண்ணிக்க முடியும், ப்ளூரலாகவும் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் நவுன். இதுலயுமே டைப்ஸ் இருக்கு. நீங்க ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்ல வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டர், அந்த ஆர்டர் எடுத்துக்கணும். இப்போ நவுன்ல ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும் அப்படின்னா டெஃபினேஷன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த டெஃபினேஷனுக்கு கீழே அதனோட வித் அதனோட எக்ஸாம்பிள்ஸோட படிக்கணும். அதுக்கப்புறம் டைப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் அண்ட் டைப்ஸ், இந்த மாதிரி அதுக்கு கீழே என்னென்ன டைப்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் படிக்கணும். அண்ட் தென் ரூல்ஸ், இதுல இருந்து என்னென்ன ரூல் இருக்கு. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வரக்கூடிய ரூல்ஸ் தான் நமக்கு எங்க வந்து நிற்கும் அப்படின்னா, எல்லா ரூல்ஸும் கலெக்ட் ஆகி 120 கிராமர் ரூலா வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், டைப்ஸ், ரூல்ஸ் இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சுட்டு வரும்போது நீங்க 120 கிராமர் ரூலுமே கவர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இப்போ நவுன்னா என்ன நமக்கு நோட் புக்கு பார்க்காமலே சொல்ல தெரியணும். ஓகேவா? நவுன்னா என்ன, அதுக்கு கீழே என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, டெஃபினேஷன் என்ன, டைப்ஸ் என்ன, நவுன்ல இருந்து எப்படி ரூல்ஸ் கேட்கலாம், இது எல்லாமே நமக்கு தெரியணும். இந்த ரூல்ல இருந்து தான் உங்களுக்கு 120 கிராமர் ரூல், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், பேசேஜ் எல்லாமே இதுல இருந்து தான் வரும். இப்படி ஒரு டாபிக்ல இருந்து பாஸ் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து. ஓகேவா? நீங்க ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எவ்வளவு கிளியரா இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த பேஸ்ல தான் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நவுன் பார்த்துட்டோமா, நாளைக்கு நவுன் எரர் ஸ்பாட்டிங் உங்களுக்கு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் நவுன். டைப்ஸ் ஆஃப் நவுன்ல பாத்தீங்கன்னா எத்தனை டைப் இருக்கு அப்படின்னா, காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், மெட்டீரியல் நவுன். கைஸ் இங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் நீங்க இதை இன்னும் சர்ச் பண்ணி நிறைய இருக்கு, எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. ஓரளவு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 எக்ஸாம்பிளாவது ஒரு டாபிக் கீழே நீங்க வந்து ஒரு ஹெட்டிங் கீழே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும், கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ காமன் நவுன் பாருங்க. காமன் நவுன் அப்படின்றதுல இங்க பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், லாங்குவேஜ். இப்போ பேர்ட்ஸ்ன்னு இருக்கு, பேர்ட்ஸ்ல நிறைய பேர்ட்ஸ் அடங்கும். சின்ன பேர்ட்ல இருந்து பெரிய பேர்ட் வரைக்கும் எல்லாமே இதுல அடங்கும். ஓகேவா? இப்போ இந்த பேர்ட்ஸ் அப்படின்றதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. காமன் நவுன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ப்ராப்பர் நவுன்ல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், ஒரே ஒரு நவுன் தான் இருக்கும், ஒரே ஒரு வெரைட்டி தான் இருக்கும்.
பட் காமன் நவுன்ல நிறைய லாட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும். அனிமல்ஸ் பாருங்க, நிறைய அனிமல்ஸ் இருக்கு. டொமஸ்டிக் அனிமல் இருக்கு, வைல்ட் அனிமல் இருக்கு, சின்ன அனிமல்ல இருந்து பெரிய அனிமல்ஸ் வரைக்கும் நிறைய இருக்கு. ஹியூமன் பீயிங்ல எல்லாருமே வருவாங்க. ஆம், ரொம்ப ஆம், எல்லா ஆக்குபேஷன், எல்லா ஒர்க் பண்ற பீப்புளுமே வருவாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வருவாங்க. ஓகேவா? ஆப்ஜெக்ட்ஸ்ல அதே மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் வரும். லாங்குவேஜ்னு ஓவரால் யூனிவர்சல் லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்குதோ, யூனிவர்சலி என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குதோ எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ ப்ராப்பர் நவுன்ல பாருங்க. இப்போ இந்த பேர்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பீகாக். பேர்ட்ஸ்ல நிறைய இருக்கும். ஹென், டக், டவ், இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்கு. பட் இன் காமனா ஒன்னே ஒன்று நம்ம சொல்லணும் அப்படின்னா பீகாக். பீகாக் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஓகேவா? அனிமல்ஸ் பாருங்க, அனிமல்ஸ் அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்கு. நான் இங்க காமனா ஒரே ஒரு அனிமல், லயன். திஸ் இஸ் வாட் வைல்ட் அனிமல். ஓகேவா? இதுலேயே டொமஸ்டிக் அனிமலும் இருக்கு, வைல்ட் அனிமல்ஸ் நிறைய இருக்கு, டொமஸ்டிக் அனிமல்ஸ் நிறைய இருக்கு. ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஆஸ் அ ஹியூமனா என்னெல்லாம் இருக்க முடியும்? டீச்சர், டாக்டர், கார்பெண்டர், டெய்லர், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? ஸோ நான் இங்கே டீச்சரை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா ப்ராப்பரா அதை மட்டும் தான் மீன் ஆகும். காமன்ல நிறைய இன்க்ளூட் ஆகும். ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்க, மொபைல். மொபைல் மட்டும்தான் ஆப்ஜெக்டா? மொபைல், லேப்டாப், பென், மார்க்கர், எரேசர், மவுஸ், எலக்ட்ரிக் மவுஸ், எலக்ட்ரிக் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே காமனாக நான் ஒன்னே ஒன்று ப்ராப்பராக ஒன்னே ஒன்று சொல்கிறேன். இங்கிலீஷ் பாருங்க, நிறைய லாங்குவேஜ் பாருங்க, நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. இங்கிலீஷ், தமிழ், ஸ்பானிஷ், மலையாளம், தெலுங்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. நான் இங்கே ஸ்பானிஷ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, காமனுக்கும் ப்ராப்பருக்கு என்ன வித்தியாசம்னா, காமனா இருக்கும், நிறைய நவுன் வந்து அடங்கும். ப்ராப்பரா இது ஒன்னே ஒன்று தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படின்றது ஒரே ஆப்ஜெக்ட் நிறைய இருக்கு அப்படின்னா, ஒரே ஆப்ஜெக்ட் நிறைய இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் வச்சு சொல்லுவாங்க. அந்த நேமிங்கோட இருக்கிறது தான் கலெக்டிவ் நவுன். கலெக்ஷனா பேசும்போது இட்ஸ் கலெக்டிவ் நவுன். நிறைய பேப்பர் இருக்குன்னா அது பஞ்ச் ஆஃப் பேப்பர்னு சொல்லுவோம். பேர்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா a flock of birds அப்படின்னு சொல்லுவோம். மவுண்டன் நிறைய இருக்கு அப்படின்னும் போது a range of mountains அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஃப்ளார்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா a bouquet of flowers அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் கலெக்டிவ் நவுன். ஒரே நவுன் கலெக்டிவா இருக்கும்போது அதுக்கு ஒரு நேமோட வரும். இந்த மாதிரி பஞ்ச், ஃப்ளாக், ரேஞ்ச், இந்த மாதிரி. ஸ்டார்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா ஸ்டாரை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். புக் வந்து அப்படி குமிஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். புக் வந்து இப்படி எப்படி குவியலா கிடக்கு, இப்படி நிறைய குவியலா கிடக்கு. ஓகேவா? ஆர்டரா இல்லாம குவியலா கிடக்கு. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? a pile of books. அந்த குவியலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா pile அப்படின்னு சொல்லுவாங்க. சில கைஸ் pile. a pile of books. ஓகேவா? அந்த மாதிரி ஒரே நவுன் கலெக்டிவா இருக்கிறதுக்கு ஒரு நேமோட வரும். அதுதான் வந்து கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் பாருங்க, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது என்ன? இப்போ நம்ம ஐடியா குவாலிட்டியில பார்த்தோம் இல்லையா? சேம் மாதிரி தான். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றது பார்க்க முடியாது, ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். ஆங்கர், உங்களுக்கு கோவம் வருது, கோவத்தை பார்ப்பீங்களா? இந்த ஷேப்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ல, இந்த கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து பார்க்க முடியாது, ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா? ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். பெயின் பாருங்க, பெயின் ஃபீல் தான் பண்ண முடியும். ஹானஸ்டி, ரிச், லாயல்டி, இது எல்லாமே என்ன? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படின்றது என்னன்னா, அதாவது நேச்சர்ல நமக்கு வந்து மெட்டீரியலா கிடைக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ரீவொர்க் பண்ணி அதை வேற மாதிரி நம்ம மேக் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதுதான் இது. இப்போ கோல்டு அப்படின்றது என்ன? நமக்கு பூமி எர்த்ல கிடைக்குது. நம்ம அதை அப்படியே நம்ம எடுத்து வியர் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, காப்பர் சேர்த்து அது நிறைய ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஒரு மெட்டீரியலா கன்வெர்ட் ஆகும். ஸ்டெட், ரிங், இயரிங்ஸ், செயின் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி அப்புறம் தானே அதை வியர் பண்றோம். அப்ப இது எல்லாமே என்ன? நேச்சர்ல நமக்கு காமனா கிடைக்கக்கூடிய அந்த மெட்டீரியல். இதை நம்ம ரீவொர்க் பண்ணி அதை நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் மெட்டீரியல் நவுன். கோல்டு, காட்டன். காட்டன் வச்சு என்னென்ன பண்ணிக்கிறோம்? சாரீஸ், ட்ரெஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? வுட் அதே மாதிரி, சில்வர் அதே மாதிரி.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் மெட்டீரியல் நவுன். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக்காக நவுன்னா என்ன, அது என்ன டைப்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் ரூல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. அந்த ரூல்ஸ் எல்லாமே 120 கிராமர் ரூலை நான் கொண்டு வரேன். எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட ரூல்ஸை வந்து 120 கிராமர் ரூல்ல நான் கொண்டு வரேன். ஸோ ஓகேவா? இன்னைக்கு வந்து பேசிக்கா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா கைஸ்? புரிஞ்சுதா? நவுன்னா என்னன்னு பார்த்துட்டோம். கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அண்ட் டைப்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? கோர்ஸ் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே நம்ம ஆப்ல இருக்கு. இங்கிலீஷ்க்கு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்க்கு இருக்கு, பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டும் இருக்கு, டெஸ்ட் சீரிஸும் உண்டு. ஓகேவா? ஓகே. ஸோ நாளைக்கு நவுன் எரர்ஸ் டிடெக்ஷன்ல பார்க்கலாம். நவுன் எரர் ஸ்பாட்டிங். இப்போ நீங்க லேர்ன் பண்ண கான்செப்ட்ஸ்ல இருந்து எரர்ஸ் எப்படி கேட்கலாம், இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் இந்த செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ.